ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசப்பா, பரிசுத்த தெய்வமே, உமக்கு நன்றி சுவாமி. எங்களை இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே நல்லபடியா பார்த்து காப்பாற்றி வருகிறீங்கப்பா. நன்றி சுவாமி. அப்பா, நீர் பரிசுத்த தெய்வமாய் இருக்கிறீர். நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். நாங்களும் பரிசுத்தமாய் வாழ நாங்கள் முயற்சி செய்யும் போது பொல்லாத மனிதர்கள் மூலமா எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வருது சுவாமி. அப்பா, அந்த கஷ்டங்களை எல்லாம் நீக்கி போடும். எங்களுக்கு விரோதமா பொல்லாப்பு எங்களுக்கு வருகிறது சாமி. அறியாமையினால சில மனிதர்கள் எங்களுக்கு விரோதமா எழும்பி எங்களை கஷ்டப்படுத்துறாங்க சுவாமி. அப்பா, எந்த பாவத்தையும் நாங்கள் செய்யாமலும் அந்த பாவத்தை விட்டு விலகியும் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் சாமி. எங்களை வழி நடத்துங்க, காப்பாத்துங்க சுவாமி. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே சாமி. ஆண்டவரே, 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டு அதனால இந்த பூமியில இருக்கிற எல்லா தீங்கையும் அழிச்சு போட்டு பரிசுத்த பூமியை பரிசுத்தப்படுத்துவீங்கப்பா. கடலை பரிசுத்தப்படுத்துவீங்க, மரங்களை பரிசுத்தப்படுத்துவீங்க. இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் நீர் பரிசுத்தப்படுத்துகிறதா சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. நீர் பரிசுத்த தெய்வமா இருக்கிறீர். நன்றி அப்பா. அதே போல 7 எக்காலங்கள் ஊதப்பட்டு இந்த பூமியில பரிசுத்தம் உண்டாக்க போறீங்கப்பா. அதையும் செய்ய போறீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. அதே போல எங்கள் வாழ்க்கையையும் நீங்க சுத்தப்படுத்துறீங்கப்பா. பரிசுத்தப்படுத்தி எங்களை நல்லபடியா வாழ வைக்க நீங்க விரும்புகிறீங்க சாமி. அதுக்கு நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. இன்பமோ துன்பமோ எது எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் பரவாயில்ல சுவாமி. ஆனா நாங்க பரிசுத்தம் அடையணும். அப்பதான் உங்க ராஜ்யத்துல வந்து சேர முடியும்னு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. அதனால எங்களை பரிசுத்தப்படுத்த நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாங்க உங்ககிட்ட வந்து சேர்ற அளவுக்கு எங்களை மாத்துங்கப்பா. எங்க கிட்ட இருக்கிற துர்க்குணங்களை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. பாதாளத்திற்கு போகாதபடிக்கு எரிகிற நரகாக்கினைக்கு எங்களை காப்பாத்துங்க சாமி. அதுல போய் நாங்க விழுந்திடக் கூடாது சாமி. எங்களை காப்பாத்துங்க. பரலோகத்துல உங்க கூட நாங்க வந்து வாழ விரும்புகிறோம் சாமி. எங்களை இங்க வாழ்கிற நாங்க இந்த கொஞ்ச நாளிலேயே எங்களை பரிசுத்தப்படுத்தி இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் பரவாயில்ல சாமி. நாங்கள் பரிசுத்தம் அடைஞ்சு உங்க ராஜ்யத்திற்குள்ள வரணும். அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துங்க. எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம். மனப்பூர்வமாய் அர்ப்பணிக்கிறோம் சாமி. ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். மாரநாதா.